1 கொரிந்தியர் 6:11. நான் ரோமர் வாசத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 1 கொரிந்தியரில் வர 6:11 இந்த வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். முடிஞ்சிச்சு சார். நீதியின் சூரியனுக்குள்ள வந்துட்டீங்க. அந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்குது இந்த நாள்ல. ஆமென். பழையதும் உருவழிந்து போனது, பழையதும் நாள்பட்டது உருவழிஞ்சிரும். நீங்க நீதியின் சூரியன் உதிச்சிருச்சு உங்க மேல. இனிமேல் நீதி 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 தான் பேச போறோம். நீங்க எல்லாம் நீதிமான்கள், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள், நான் நட்டின விருட்சங்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறபடி நீங்க நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் வீடுகளிலே ஆரோக்கியம் இனி இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அப்படின்னா மல்கியா பயங்கரமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டின் செய்திக்கு, பழைய ஏற்பாட்டுடைய தத்துவத்திற்கு, பிலாசபிக்கு முற்றிலும் எதிரான ஒரு வார்த்தையை இங்கு மல்கியா சொல்லுகிறான். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாய தேவன் சொல்வார், நீங்கள் வெளியே போகாதிருங்கள், புறஜாதிகளுக்கு கலவாதிருங்கள், ஒருத்தனை தொடாதிருங்கள். ஏன்னா அவர்களுடைய வியாதி ஒன்று தொட்டுருன்றார். நீங்கள் நம்ம வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்களே, நம்மளை வெளியே போனால் வைரஸ் நம்மளை தொட்டுரும் அப்படின்னு. அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் லாக்டவுன் பண்ணியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஃப்ரேம் போடுப்போம். பழைய ஏற்பாட்டில் வந்து லாக்டவுன் பண்ணியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. நீ வெளியே போகக்கூடாது, தொடக்கூடாதுன்னு. இயேசு வந்து வேக்சினேஷன் போட்ட உடனே நீங்கள் புறப்பட்டு போயிட்டாரு. கையத்தட்டு வருது. ஆமேன். இப்போ நீங்கள் எல்லாம் லாக்டவுனில் இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. போட்ட உடனே என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு தைரியம் வரும் பாருங்க, வெளியே போவீங்க, எல்லாத்தையும் கை கொடுப்பீங்க. ஏன்னா இனி அவன்கிட்ட இருக்கிற வைரஸ் என்ன பாதிக்காது. இதைத்தான் சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். செய்து முடித்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு வேக்சினேஷன் போடப்படுகிறது. இந்த வேக்சின் உள்ள போட்ட உடனே இனி பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அங்கே வந்துடுறீங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் வந்து கோவிட், அது என்ன வேக்சினேஷன் பேர்? கோவேக்சின். நீங்கள் கோவேக்சின் கீழ்பட்டபடினால் அது வரல. வேறு என்னென்ன வேக்சின் வரும்? 200 பேர் ரெடியாக இருக்காங்களாம். ஆமாம், இன்னும் ஒரு மாதத்தில் வராங்க. வதன்னு போடு, இங்கிட்டு ஒரு போடு, இங்கிட்டு ஒன்று போடு அப்படின்னு வாங்கிக்க வேண்டியதான் போல. கோவேக்சினுக்கு நீங்கள் கீழ்பட்டுட்டீங்கன்னா COVID-19 உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். வேக்சினேஷன் பேசுகிறோம். நீ இன்னும் வந்து வைரஸ்ன்னு பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி நீ வைரஸை பேசுனா ரைட்டு, அன்றைக்கி பாவத்தை பேசுனா ரைட்டு. இயேசு சிலுவைக்கு வந்த பிறகு இன்றைக்கி COVID-19 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல சார், டிவியில். வெளியே போகாதீங்க, யாரையும் தொடாதீங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல. ரைட்டு, வேக்சினேஷன் வந்துருச்சு, தடுப்பூசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிவியில் ஃபுல்லாக எது தான் ஓடும்? எதுங்க ஓடும்? அப்படியே வீட்டில் போய் தூங்க போங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து நீங்கள் பார்த்து நடங்கள், மாஸ்க் போட்டுக்காங்கன்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான், வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா, இது என்ன இவன் இன்னும் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சதே உனக்கு தெரியல போல, இவன் இன்னும் மாஸ்க்குன்னுக்கிட்டு இருக்கானே, இவனை ஒரு பெரிய மாஸ்க் எடுத்து வாயை கட்டி ஒரு காலி விடுங்கடா அவனை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் ஊசியை பற்றி பேசு, வைரஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. இப்போ வைரஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே திறந்தாலும் வந்து அப்படின்ற அளவுக்கு வந்து வெறும் நியூஸாக இருக்குது. எங்கே திறந்தாலும் இத்தனை பேர் செத்தாயே, அத்தனை பேர் செத்தாயே, கடைசியில் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி ஆகிப்போகுது. ஏன்? எப்போவுமே வைரஸை தான் பேச முடியும் இப்போ. ஏன்னா இன்னும் தடுப்பூசி வரலை. நாளை தடுப்பூசி வரும்போது அதுதான் பேசப்படும். அப்படித்தான் சிலுவைக்கு முன்பாக பாவம் பேசப்பட்டது, சிலுவைக்கு முன்பாக சாபம் பேசப்பட்டது, சிலுவைக்கு முன்பாக தரித்திரம் பேசப்பட்டது, தண்டனை பேசப்பட்டது, கோபம் பேசப்பட்டது. சிலுவைக்கு பின்பாக ஆரோக்கியம் பேசப்பட்டது, மன்னிப்பு பேசப்பட்டது, கிருபை பேசப்பட வேண்டும், வந்து நீடிய வாழ்வு பேசப்பட வேண்டும், ஐஸ்வர்யம் பேசப்பட வேண்டும். நீ என்ன இன்னும் வந்து வந்து ஜெயிலிருந்து வந்தேன், வெளியில் வந்து என்ன உருளைக்கிழங்கு 2 ரூபா தானாங்க, நீ என்ன உள்ளேருந்து வந்தியா, உருளைக்கிழங்கு வந்து 100 ரூபாயிட்டு இருக்குது 2 ரூபான்ற மாதிரி. இவன் எல்லாம் எங்கே இருந்தால் இந்த திரும்ப இங்கே வந்து பழைய ஏற்பாட்டு பிரசங்கங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இங்கே பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் புதிய ஏற்பாடு பிரசங்கம் பண்ணிட்டான். கைத்தட்டு ஒருத்தன். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் 4-5 பேர் இருந்தாங்க சார். இவங்க எல்லாம் புதிய ஏற்பாட்டு ஐடியா உள்ளவங்க. ஏசாயா 53 அதிகாரம்
புதிய ஏற்பாட்டோட ஒட்டுமொத்த ஜூஸை ஒரே சாப்டரில் கொடுத்துட்டான் சார். ஆனால் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயா 53 என்ன செஞ்சுருக்காங்களாம், அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அகங்காரம் பாருங்கள் என் வாழ்க்கையில். ஏசாயா 53 அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட அதிகாரம். ஏன்னா இயேசுக்கு அப்படியே ஆப்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அதனால் 53 வாசிக்க மாட்டாங்க. இவங்க ஃபுல்லாக வந்து நான் பைபிள் வாங்கின ஆள்கிட்ட வாங்கியிருப்பாங்க பைபிள். அன்புக்குரியவர்களே, நீதியின் சூரியன் உதித்து விட்டது. செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் நீதிமான் நீதிமான்ற உணர்வுக்குள்ளே வரும்போது ஆரோக்கியம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்கள், மருத்துவத்துக்கு எதிரான பல காரியங்கள் உங்கள் மருத்துவம் சொன்னதுக்கெல்லாம் எதிராக பல அதிசயங்கள் உங்கள் சரீரங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது இயேசு நாமத்தில். ஆனால் கண்ணால் பார்த்துக்கிட்டு மருத்துவத்துக்கு எதிரான அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து வெளியே புறப்பட்டு போய் அப்படின்னா நீங்கள் தைரியத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஏன்னா நீ வேக்சினேஷன் உள்ளே வந்துருச்சு, கிருபை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. தைரியமாக நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நான் சொல்கிறது வந்து அதாவது புறஜாதிகளை கொடுத்து களவாதருங்கள் தொடாதருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள்னாரு. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. புறப்பட்டு போய் என்ன ஆவீங்களாம், வியாதிப்பட்டு மெலிஞ்சு வந்து ஐயோ பார்வன் கண்ட கனவுல இருந்த மாடு மாதிரி நீங்கள் ஆக மாட்டீங்க. நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்ல, நான் கொழுத்த கன்று போல வளருவேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொழுத்த கன்று போல வளர ஆரம்பிக்கும். ஆமென். ஏனென்றால் நான் நீதியின் சூரியன் கீழாக இருக்கிறேன். சார் என்ன இன்னும் உணர முடியல சார். அப்படியே நில்லுங்க சார், அந்த லைட்லேயே நில்லுங்க சார். நின்றுக்கிட்டே இருங்க இந்த லைட்டில். கொஞ்ச நேரத்தில் ஹீட் வரும் இயேசு நாமத்தில். ஆமென் சொல்லுங்கள். வாசிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயம். முக்கியமான வார்த்தை உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஆமென். இந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, நான் நீதிமான்ற உணர்வு. அந்த உணர்வில் இருக்கிற நிச்சயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த உணர்வு உங்களுக்கு நிறையா பேருக்கு வந்திருக்கும். சிலருக்கு அந்த உணர்வு வராமல் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்லேயே நின்னா ஹீட் வர மாதிரி நான் நீதிமான் என்கிற வெளிச்சத்திலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வு வந்த உடனே அது வந்து உங்களை ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாய் மாற்றுமா. அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு தடவை நீதிமான் என்கிற அறிவல்ல உணர்வுன்னு ஒரு மெசேஜே எடுத்துருக்கிறேன், நீங்கள் போய் கேளுங்க. அறிவை தாண்டி உணர்வுக்குள்ளேயே இருக்கணும் நீங்கள். நான் ஒரு நீதிமான். நீதிமான்னா எப்படி நீதிமான்? ஏதோ நீதிமான் இல்லை. நீங்கள் 33 வருஷங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரு பாவமும் செய்யவில்லை. என்ன செய்யலை? ஒரு பாவமும் செய்யலை. 100% சுத்தமானவர், நீதிமானாக இருந்தார், பரிசுத்தமானாக இருந்தார். இந்த 33 வருஷம் இயேசு வாழ்ந்த நீதி இருக்குல்ல, அந்த நீதி தான் இப்போ உங்களுக்குள்ளே வந்திருக்கு. உங்களை பிசாசு பார்க்கும்போது இயேசுவாக தான் பார்க்குறான். கையை தட்டுங்கிறவருக்கு. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க சட்டை இயேசுவோட நீதி. கையை தட்டுங்கிறவருக்கு. ஆமாம். இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதெல்லாம் கிடையாது. இது இட் இஸ் நாட் சேஞ்சிங் அவர் செல்ஃப், இட் இஸ் எக்ஸ்சேஞ்சிங். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு கூட்டம் நடக்கும், எங்கேயாச்சும் ஒரு பாவரிக்கை கூட்டம் நடக்கும். அங்கே போனீங்கன்னா சேஞ்சிங் பேசுவாங்க. சார், சேஞ்சிங் ஓல்டு டெஸ்டமெண்ட், எக்ஸ்சேஞ்சிங் நியூ டெஸ்டமெண்ட், ரிப்பேரிங் ஓல்டு டெஸ்டமெண்ட். கார் எக்ஸ்சேஞ்சிங் என்ன பிரதர்? கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது என்னது? நியூ டெஸ்டமெண்ட். பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்குறீங்க. இப்படி தான் சிலுவையில் உங்களை கொடுத்துட்டு இயேசுவை வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் யார்? இயேசு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். த பவர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், காட் கிவன் ரைச்சியஸ்னஸ். இதை பற்றி கர்த்தர் சித்தம்னா அடுத்த 2 வாரம் நம்ம பேசுவோம். போன வாரத்தில் பொறுமையை பற்றி பேசணும். ரொம்ப முக்கியமான
இன்க்ரீடியண்ட், மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள். அது எல்லாத்துலேயும் அதை சேர்க்கும்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் என்ன செய்யுது, ருசியுள்ளதாய் மாறுகிறது. சால்ட் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதை நீங்கள் போடும்போது அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து என்ன செய்யுது, டேஸ்டியாக மாறுற மாதிரி பொறுமை வந்து வரும்போது எல்லா சத்தியம் இதாகுது. இதுலேயும் வந்து நீங்கள் பொறுமையாக அந்த லைட்லேயே நிற்கும்போது நீங்கள் அந்த ஹீட்டுக்கு வரீங்க. எல்லாம் சொல்லுங்கள், லைட்டில் நின்னா, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், லைட்டில் நின்னா ஹீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆமென். நீதிமான்ற லைட்டில் வரும்போது நீதிமான்ற ஃபீலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கட்டும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் இனி வருகிற நாட்களில் கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளர்வீர்கள். ஆமென். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை வந்து என்ன செய்வார், வந்து வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களானபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் லாக்டவுனு, சிலுவை வர்ற வரைக்கும் என்னதான் எல்லாருமே வந்து இஸ்ரேல் தேசத்தில் லாக்டவுனில் இருந்தாங்க. சிலுவை வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக போய் பரவிட்டாங்க. நீ இந்த உலகம் உங்களுக்கு, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்ல சார், போன வாரம் நான் பார்த்தேன், ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்படிலாம் சொல்ல முடியுமா? இப்படிலாம் சொல்ல முடியுமா டாப் கிளாஸ் லீடர்ஸ்? இல்லை வந்து ஏன்னா அவங்கள பொறுத்தவரை பாவம், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அதோடு நீங்கள் வந்து என்ன ஆயிடுவீங்க, அது பாம்பு காலை சுற்றுற மாதிரி உங்களை கொல்லாமல் விடாதுன்றான். எங்களை கொல்லாதே, அது எங்களை கொல்லாதியா, நாங்கள் அதுலேருந்து 4 மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துடுவோம்யா வெளியே. அரண்றது தான் வந்து நம்ம 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 சப்ஜெக்ட்லேயே வந்து டாப் கிளாஸ் சப்ஜெக்டில் போயிட்டுருக்க சில இதெல்லாம் எடுத்தேன். அரண்கள் அதெல்லாம் வந்து டாப் கிளாஸு. 7ஆம் வரி படம் பார்த்தப்போ தான் எனக்கு இந்த மன்னிக்கு அந்த வித்து பற்றி எனக்கு வித்து அது வந்துச்சு. வித்துன்றதுலாம் டாப் கிளாஸ். வித்து, அரண்கள், அப்புறமேட்டு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் வந்து ஹாட் கேக்ஸு நம்ம மெசேஜில். அதெல்லாம் அரண்கள் இது வித்துலாம் வந்து வித்தை பற்றி 6-7 வாரம் பேசியிருக்கிறேன். 7ஆம் வரி பார்க்கும்போது தான் எடுத்தேன். இந்த போன வாரம் லைன் கிங்கை பார்க்கலையா, சிங்கம் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருமா, ஆனால் சிம்சோனு சிங்கத்தை அடித்து சிங்கத்துக்குள்ளேருந்து தேன் அடைய எடுத்து சாப்பிட்டான். நாங்களாம் வந்து சிங்கத்தை அடிக்கிறவங்க, ஏண்டா படம் எடுத்தோன்னு பிசாசு வருத்தப்படுற மாதிரி. அதாவது ஞானம் வீதியிலேருந்து சத்தம் விடுகிறது. நீங்கள் வேக்சினேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க சார், அதனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் தேட்டரில் டிக்கெட் எடுத்து உட்காருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வண்டியில் ஏறுறீங்க, திடீர்னு வந்து வண்டியில் படம் போட்டானோன்னா உடனே உங்களுடைய பவர் குறைஞ்சிடாதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கை கொடுக்குறதுக்கு பயப்படுறீங்களே, கை கொடுக்குறதுக்கு பயப்படுறேன், பேசுகிறதுக்கு பயப்படுறீங்க. அவன் ஆனாலே இருப்பா அப்படின்னு இதாகிடுறீங்க. வந்து ஒரு பொண்ணை 3 பேர் விரட்டிட்டு போயிருக்கிறாங்க, வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண, திரும்பி அச்சுன்னு ஒரு தும்மலை போட்டுன்னு ஓடிட்டான் அப்படின்னு வரும். சரி, ஏதோ அது வைரல் எஃபெக்டில் இருக்கும் போல. அந்த மாதிரி இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் வைரஸ் நம்மளை தாக்கிரும். இந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு பாவத்தை கொடுத்த பயம் இருந்துச்சு. ஆனால் கிருபைக்குள்ளே வந்தோடனே அது செயலிருந்து வைரஸ்லாம் வந்து நம்மளை மேலே பட்டாலே வந்து ஒன்றும் ஆகாது, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் என்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக நீ ஜிஹெச்சில் போய் படுத்து உருளுங்க வேக்சினேஷன் போட்டிங்கன்னு நம்ம செய்கிறதே இல்லை. வேக்சினேஷன் போட்டாலும் செய்கிறதில்ல. அப்படித்தான் நம்ம வந்து நான் சொல்ல வர்றது என்ன, வந்து நம் கிருபை கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமான்னு அடுத்த கேள்வி கேட்குறான். கூடாதேன்றான். வி கெனாட் அப்படின்ற இடத்துல சொல்கிறாரு. ஸோ அதனால் என் அன்புக்குரியவர்களே வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயத்தை பேசுகிறவர்கள், வந்து பாவத்தை பேசுகிறவர்கள், குற்ற உணர்ச்சியை பேசுகிறவர்கள், உங்களை பாவி என்று உணர வைக்கிறவர்கள். ஒரு காலத்தில் பிரசங்கம்னா எதிரமா சக்ஸஸ்ஃபுல் பிரசங்கம், வந்தவனை எல்லாம் பாவின்னு உணர வைக்கணும். உண்மையா இல்லையா? நான் இருந்திருக்கிறேன், அவங்க கூட இருந்திருக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். ஆமாம், லாரியில் ஏறி வந்து, அப்புறம் பஸ் ஏறி வந்து, அப்புறமேட்டு ட்ரெயினுக்கு வந்து, ஃப்ளைட்டுக்கு ஏறி இருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் வந்தோம். இப்போ இந்த குரூப் வரும்போது இன்றைக்கி 100 பேர் வந்திருக்காங்கன்னா இந்த 100 பேரையும் பாவி அப்படின்னு உணர வச்சு அவனை அள வைக்கணும். அள வச்சுட்டா நம்ம அன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான செய்தியை கொடுத்துட்டோம்டான்னு திருப்தி.
அவங்க அழுதுருவான். நாளைக்கு போய் அங்கே அடுத்த நாள் தேட்டரில் போய் பாசமலர் படத்துக்கு அழுகிறான். என்ன எதுக்கு தான் அழுதான்னு தெரில. அதுக்கப்புறம் திரும்ப வழக்கம் போல் பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் நிற்கிறான். எமோஷ்னல் இன்பேலன்ஸ்டாய். நம்ம அள வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கடைசி நம்மளை அள வச்சுறாய் ஆண்டவரே இந்த ஊழியம் எங்களுக்கு. ஆனால் இப்போ எது எந்த உணர்வை கொண்டு வருவது உண்மையான பிரசங்கம்னா, வந்தவனெல்லாம் நீதிமான்னு உணர வைக்கிறீங்கன்னா நீங்கள் சரியான பிரசங்கத்தை பண்ணுறீங்க. தட் இஸ் வாட் நியூ கவர்னன்ட் ப்ரீச்சிங். ஜனங்கள் எல்லோரும் யாவரும் நீதிமான்கள் அழைக்கப்படுவார்கள். வந்திருக்கிற 100 பேரை நீ நீதிமான் உணர வச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? வெற்றி பெற்றீங்கன்னு அர்த்தம். அதனால தாங்க எஸ்ராவுடைய பிரசங்கத்துக்கும் நெகேமியாவோட பிரசங்கத்துக்கும் பேதுருவின் பிரசங்கத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான். எஸ்ராவும் நெகேமியாவும் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் தாடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அழுதாயலாம், உடம்பெல்லாம் கிழிச்சு இது பண்ணிக்கிட்டாங்க, ஐயோ அழுதாயலாம். அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பிரசங்கம். அது ஓல்டு டெஸ்டமெண்ட் பிரசங்கம். நியூ டெஸ்டமெண்ட்ல யார் பிரசங்கம் பண்ணா? பேதுரு பிரசங்கம் பண்றான். உங்களை ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், உங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். ஞானஸ்நானம் பெற்றவர்கள்லாம் சந்தோஷம், அந்த இயேசு எனக்கு வேணும்னா, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்போ புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் ஜனங்களை கவலையிலிருந்து சந்தோஷத்துக்கு கொண்டு செல்வது. பழைய ஏற்பாட்டு பிரசங்கம்ன்றது சந்தோஷமா வர்றவனை ஐஸ்வரவன் கதறி அழுங்கள் என்று சொல்லி அவனை அளவைக்கிறது. இப்போ பழைய ஆட்களை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டாரு? அந்த வைரஸ்லாம் காலி பண்ணிட்டார். ஆனால் 4-5 வைரஸ் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு இன்னைக்கு சில கர்ண கொடூர வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 4-5 வைரஸ் இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும் இயேசு நாமத்தினால. எத்தனை பேர் சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நீங்கள் சார் இவ்வளோ ஷார்ப்பாக அப்படின்னா, அது என் பிள்ளை ஒருத்தன் அடிச்சிட்டானே எனக்கு கோவம் வர்றது, உங்கள் பிள்ளை ஒருத்தன் சப்புன்னு அரைஞ்சிட்டான், உடனே போய் நீங்கள் டக்குன்னு போய் எதுக்கு அவனை அடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் ஏன் சாந்தமாக கேட்கலாம்ல அப்படின்னா, எப்படி சாந்தமாக கேட்க முடியும்? என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கு எப்படி நான் கேட்க முடியும்? அப்படி தான் நான் சொல்கிறேன். அம்புட்டு பேரையும் அவர் ரத்தத்தை சிந்தி நீதிமானாக்கியிருக்காரு. நீ யாரா உள்ளே நீ பாவின்னு பேசிக்கிட்டு இருக்கிற என்று கோபம் வரும் என்றால் அதுக்கு பிறகு தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் தேவனால் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அசையாம பேசினா அவர் டீச்சரு, உணர்ச்சியோட பேசினா அவன் ப்ராஃபட்டு. தீர்க்கதரிசியில் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவங்க ஏசு கும்பிட்டு செஞ்சு முடிச்சிருக்காரு, நீ காலையில் வாக்குத்தத்த செய்தின்னு ஒன்று கொடுத்துட்டு சாயந்தரம் என்ன காலையில் நல்ல வாய் சாயந்தரம் இந்த வாய் ஆகி போச்சு. இப்போ என்ன திரும்ப சாயந்தரம் நீங்கள் அம்பிட்டு வரும் காணாமல் போகிறீங்க. ஒரே ஆள் பேசுகிறார் சார். காலையில் 1.5 லட்சம் பேர் கேட்டிருக்காங்க. காலையில் நீங்கள் அனைவரும் கர்த்தர் இந்த மாலையில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், இந்த மாதத்திலே உங்கள் எல்லாரையும் திருப்தியாய் நடத்துவார் அப்படின்னு பேசிட்டு சாயந்தரம் அம்புட்டு அழிஞ்சு சீரழிஞ்சு போயிடான்னு பேசிகிட்டு இருக்கிறார். என்ன அது டபுள் ஆகிட்டா என்னன்னு தெரில, ஒன்றும் புரியலேன்ற மாதிரி. நான் மம்புக்குன்னு என்ன கேட்டேன், என்னன்னா ஏன்னா சாயந்தரம் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. ஓ இந்த வைரஸ் எல்லாம் சீனாக்காரன் உருவாக்கி விட்டான், இதை இவங்க தான் வைரஸ்லாம் உருவாக்குன மாதிரி இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் போய் விட்டாமல் அடி வாங்குறாங்க சார். இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வாங்குறான்டான்ட்டு டெய்லி அடிக்கிறான் 50 நாள். இவனும் போய் விடாமல் சாயந்தரம் 6 மணிக்கு டிவியை போட்டு விட்டு அடிங்க சார்ன்றான். ஆனால் அடி வயிறில் மேல் வயிறு சேர்த்து கர்த்தர் சொல்ல ஒன்றும் கவலைப்படாது, ஜஸ்ட் கூல் டவுன். கொஞ்ச நாள் தான், பழையதும் நாள்பட்டதும் ஒன்றும் இல்லாமல் உருவழிந்து போகும். அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. இனி ஒன்றே ஒன்று அந்த உலகம் முழுவதும் இருக்கும். அது என்னென்னா நீதியின் சூரியன் உதித்திருக்கும். அந்த நாட்களுக்குள்ள நாம் கடந்து வந்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். நீங்கள் எல்லோரும் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். 2-3 சாட்சிகளினாலே காரியம் நிலைவரப்படும். 2 அல்லது 3 சாட்சி வேதத்தில் இருந்தால் அது கன்ஃபார்மாக. நான் சொல்லியிருக்கேன், ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், இலவசமாய் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டீர்கள். அடுத்து ரோமர் 5:1, நீங்கள் கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து ரோமர் 5:9, இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3 வசனம் நீங்கள் நீதிமான் சொன்ன பிறகு அதுக்கு எதிராக பேசுகிறதுக்கு யாருக்கும் உங்களுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டீர்கள், அவ்வளோதான். போயிருங்க வெளியே போயிரு. நீதிமான் ஜட்ஜு நீதிமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடணும். திரும்ப வெளியில் ஒருத்தர் வெற்றை காலோட இருக்க உள்ளே ஐயா தயவுசெய்து உங்களை தூக்கி உள்ளே போட்டுருக்கியா, வெளியே வெற்றை காலோட திராயான்னு சிலர் அழுவாங்க ஜெயிலில். அந்த மாதிரி நீங்கள் திரும்ப ஜெயிலுக்குள்ளே வர பார்க்கக்கூடாது.
விடுதலை பண்ண பிறகும் என்னை உள்ளே விடுங்க, நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன்னு கேட்காதீங்க. உங்களை வெளியே விட்டுட்டார் கர்த்தர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் என்ன செஞ்சுட்டாரு? ரிலீஸ் பண்ணிட்டார் கர்த்தர். எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க? அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் கொளுத்த கன்றுகளாக இருக்க போகிறீர்கள்? வெளியே புறப்பட்டு போய் ஆமேன். இந்த பூமியில் எந்த விதமான எதிர்மறையான எந்த பாவமும் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் போகும்போது உங்கள் லைஃப்பில் வந்து குறுக்கிட்டு அதை உங்களை அழிப்பதற்காக பிசாசு அதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் முற்றிலும் வேக்சினேஷன் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்று நான் சொன்ன வேதம் சொன்ன வார்த்தையின்படி, தேவன் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் அந்த நீதியின் சூரியன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள், கொழுத்த கன்றுகளாய் வளருவீர்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு புதிய துவக்கங்கள் இருக்கும், புதிய கதவுகள் திறக்கும், புதிய செய்திகள் கேள்விப்படுவீர்கள், புதிய வாழ்க்கை துவங்கும், புதிய பிஸ்னஸ் துவங்கும், புதிய எக்ஸ்டென்ஷன் நடக்கும், புதிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும், புதிய ஐடியாக்கள், புதிய ரெவலேஷன், புதிய மண்டலம், புதிய ஆவிக்குரிய காரியங்கள் கடந்து செல்வீர்கள். இதுவரை இல்லாத நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களை குற்றவாளியாக நினைக்க வேண்டாம். உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கடந்த நாட்கள் நீங்கள் செய்த மிஸ்டேக் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். அதனால் வந்து அவன் பெரிய தப்புன்ட்டனோன்னு கில்ட்டி கான்சியஸ்லாம் இருக்காதீங்க. அதிலேருந்து கர்த்தர் எல்லாத்தையும் உங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த புது மாதத்தில் உங்களை ஆசீர்வாதமாக கொண்டு செல்வார். நீங்கள் அவரோட பிள்ளையாக இருக்கிறீங்க, அவரோட பிள்ளையாக நடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கம்யூனியனுக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். இந்த கம்யூனியனுக்குள்ளே நீங்கள் கூட என்னோட இணைஞ்சிக்கலாம். வீட்டில் பிஸ்கட் இருந்தால் கூட எடுத்துக்காங்க. ஃபெய்த் இஸ் த மேட்டரு. வாட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. யூ கேன் ஜாயின் வித் மீ. ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வோம். இயேசுதாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை கையில் எடுத்து, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது, இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் அப்பத்தை கையில் எடுத்து, இது என் சரீரத்தை போன்றது என்று சொல்லவில்லை, இது என் சரீரம் என்று சொன்னார். அவர் பாத்திரத்தை கையில் எடுத்து, இது இரத்தத்திற்கு ஓமையாக இருக்கிற என்று சொல்லவில்லை, இது என் இரத்தம் என்று சொன்னார். இது அவருடைய சரீரம், இது அவருடைய இரத்தம். அவர் பிற்கப்பட்டார், ஆகையால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் சேர்க்கப்படுகிறது. அவர் இரத்தம் சிந்தினார், ஆகையால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இரத்தம் சிந்துதலினாலே மன்னிப்பு எனக்கு உண்டானது. ஆகையால் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். வார்த்தையை கேட்க எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம், நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உணர்வு இனி வருகிற நாட்களில் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களை நிரப்பட்டும். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி உன் நீதி தீவெட்டியை போல எரியும் சொன்னீங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் சொன்னீங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த நீதிமான்ற உணர்வு தீப்பந்தம் போல எரியட்டும்பா. எஸ், அந்த அந்த நீதிமான்ற வெளிச்சம் அவங்களுக்குள்ள நீதிமான்ற உணர்வை கொண்டு வரட்டும். அந்த உணர்வு வரும்போது அவங்க கேரக்டர்ஸ்ல எல்லாம் பெரிய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. ரத்தம் தெளிக்கப்படுகிறக்காய் நன்றி சொல்கிறோம். நீதிமான்களாகி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது நாம் இந்த கம்யூனியனில் பங்கு கொள்வோம். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொன்னார். ஒருமனப்பட்டு நாம் புசிப்போம். இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற இரத்தம் என்று சொன்னார். ஒருமனப்பட்டு பானம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். உங்கள் சரீரமும் உங்கள் இரத்தமும் என்னோட கலந்துருக்கு. உங்கள் 33 வருஷ வாழ்க்கை நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு என்கிற ஒரு நபரை பார்த்தபோது பிசாசு எப்படி நடுங்கினானோ, அதே நீதியுடையவனாக நான் இருக்கிறபடினாலே அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்ததெல்லாம் எனக்கும் எங்களுக்கு முன்பாக கீழ்ப்படியும் என்கிற உணர்வோடு கூட இந்த பூமிக்குள் கடந்து செல்ல எங்கள் கிருபை செய்தருளும். இவ்விடமாக என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீர். அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று சொன்னீர். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் கிருபையினால் இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கினார். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாகி கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை வாழ வயது போல மாற்றினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் ஒவ்வொருவரையும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.